வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது.
வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்து போன காலங்கள் எல்லாம் நம்மை தாங்கி வழி நடத்தின கர்த்தர் வரக்கூடிய நாட்களிலும் அப்படியே நம் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறது அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு 3 கூட்டம், 3 பிரிவா இந்த இடத்துல ஜனங்களை பார்க்கலாம். கவனிங்க. ஒன்று, எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், யோர்தானை அடுத்து உள்ள சுற்றுப்புறத்தார். திரள் கூட்ட ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்காக வந்து நின்று கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக அதே போல ஞானஸ்நானம் பெறுவதற்காக இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிறாங்க. அடுத்து பார்க்கும் பொழுது 13வது வசனம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். இயேசுவும் வந்திருக்கிறார். 3 கூட்டத்தை பார்க்கிறோம். ஒன்று, திரள் கூட்ட ஜனங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானின் சுற்றுப்புறத்திலும் உள்ள ஜனங்கள். இன்னொரு கூட்டம் பரிசேயர் சதுசேயர் அவர்களுடைய கூட்டம். இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு. யோவான் ஞானஸ்நானம் பெற வந்தவங்களை பார்க்கிறார். எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், அவங்கள பார்க்கும்போது சாதாரண ஜனங்க, அவங்கள ஜனமா அவர் பார்க்கிறார். அதே வேளையில் பரிசேயரையும் சதுசேயரையும் அவர் பார்க்கும் பொழுது விரியன் பாம்பு குட்டியாய் தெரிகிறது. அவங்களும் அதே அப்படிதான் அவங்களுடைய நேஷனல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, போட்டு நிற்கிறாங்க. நம்ம பார்த்தா மனுஷராக தான் தெரியும். யோவானுடைய கண்களுக்கு விரியன் பாம்பு குட்டிகளாய் அந்த மனுஷர் தெரிகிறாங்க. பரிசேயரும் சதுசேயரும். ஆண்டவராகிய இயேசுவும் அங்கே வந்து நிற்கிறார். அவரை பார்த்த பொழுது இவனுடைய கண்களுக்கு ஆண்டவராகிய இயேசு எப்படி தெரிந்தார்? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கிறான். தேவாட்டுக்குட்டியாக தெரியுது. ஆண்டவராகிய இயேசு ஒன்று தேவ தூதர்களோடு வந்து நிற்கல. அவரும் சாதாரணமாக தான், அவங்களாம் எந்த ட்ரெஸ் போட்டுப்பாங்களோ அது மாதிரி சாதாரண ஒரு மனிதனாய் அவர் வந்து நிற்கிறார். பரிசேயரும் அவங்களும் மனிதர்கள் தான். எருசலேம் தேசத்தார், யூதேயா தேசத்தின் குடிகள் எல்லாம் மனுஷர் தான். யோவான் சானுடைய பார்வை ஒரு கூட்டத்தை மனிதராக பார்க்கிறார், இன்னொரு கூட்டத்தை விரியன் பாம்பு குட்டியாய் பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கும் பொழுது
தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவனோட பார்வை பார்த்தீங்களா, எத்தனை தெளிவு! அவனுடைய பார்வையில் ஒரு ஆழம், தெளிவான கண்கள், ஆழமான ஒரு பார்வை. இன்னைக்கு மனிதர்களுக்கு, தேவ மனிதர்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு பார்வை, ஒரு ஆழமான பார்வை இல்லாதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கூட மனிதர்கள்ட்ட ஏமாந்து போகிறாங்க. எப்படியெல்லாம் பண விஷயத்தில், பொருள் விஷயத்தில் ஏமாந்து போகிறாங்க. நம்ம சபைக்குள்ளேயே சில ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நம்ம சபையில் ஒரு அருமையான ஒரு தகப்பனாரும் தாயாரும் இருந்தாங்க. இப்போ அவங்க கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சு பரலோகம் போயிட்டாங்க. ஒரு நாள் அவர்களை சந்திக்க போயிருக்கும்போது ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்க. நான் அப்போ கேட்டேங்க, ஏன் ரொம்ப துக்கமாக இருக்கீங்க? வியாதியா, சுகம் இல்லையா, கவலையா, என்ன பிரச்சனை என்று கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, கேரளாவிலிருந்து ஒருத்தன் 10,000 ரூபாய் கொடுத்தா போதும். அப்பெல்லாம் 10,000 இன்னைக்கு இருக்கிற 10 லட்சம் தான், அன்னைக்கு இருக்கிற 10,000. அது ஒரு பெரும் தொகை. கொடுத்துட்டாங்க. 10,000 கொடுத்தா 20,000மோ 30,000மோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஆசைப்பட்டு கொடுத்துட்டாங்க. இந்த 10,000 என்பது நல்ல நோட்டு. ஆனால் அவன் கொடுத்த 30,000 கள்ள நோட்டு. அது செல்லாது. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை ஏமாற்றங்கள்! மனிதனுக்கு மனித நேயமற்றவர்களாய் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம். மனிதர்கள்ட்ட ஏமாந்து போகிறோம். கெட்டவர்களை நல்லவர்களாக பார்க்குறோம், நல்லவங்களை கெட்டவங்களா கூட பார்ப்போம், நம்ப மாட்டோம். யோவான் ஸ்நானனுடைய ஒரு ஆழமான பார்வை தேவனுடைய ஜனங்களுக்கு வேண்டும். எத்தனையோ மனிதர்களை நம்ம தினந்தோறும் சந்திக்கிறோம். அநேக மனிதர்களை நம்ம பார்க்குறோம், உறவினர்கள், உடன்பிறப்புகள், இப்படி அநேகரை பார்க்குறோம், நண்பர்கள், எல்லாரையும் நம்ம நம்புகிறோம். ஒரு துன்பம் வந்த பிறகு, ஒரு பாடு வந்த பிறகு தான், ஐயோ இப்போ தான் புரியுது அந்த மனுஷர் யாருன்னு அப்படின்னு. ஒரு அடிப்பட்ட பிறகு தான் மனிதர்களை புரிந்து கொள்கிறோம். யோவான் ஸ்நானன் அப்படி அல்ல. அவனுடைய பார்வை, அவனுடைய கண்களிலே ஒரு தெளிவும் ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு ஆழமான பார்வை இருந்ததுனால மனிதர்களாய் வந்து நின்று கொண்டிருக்கிறவங்க அவன் கண்ணுக்கு விரியன் பாம்பு குட்டியா தெரியுது. ஆண்டவராகிய இயேசு மனிதனாக தான் வந்தார். அவரை பார்க்கும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் கண்ணுக்கு தெரியுது. அருமையானவர்களே, நம்முடைய பார்வை ஏதோ கண்ணு இருக்குது அப்படின்னு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையில் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். எல்லா மனிதர்களையும், சக மனிதர்களையும் ஒரு மேலோட்டமான பார்வையில் பார்க்குறோம். எல்லாரும் நல்லவங்க தான் என்று நம்பி இன்றைக்கி சமுதாயத்துக்குள்ள ஏமாந்து நஷ்டம், கஷ்டம், எதையோ இழந்து வாழக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் உண்டு. தெளிவு என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது மிக தேவை. எப்போதான் இந்த தெளிவு கிடைக்கும்? ஆழமான ஒரு பார்வை, ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கக்கூடிய, அவர் பார்த்த மாதிரி ஒரு பார்வை, இந்த தேவ மனிதர்கள் பார்த்த மாதிரி ஒரு ஆழமான பார்வை நமக்கு இருக்கணும். அப்படி என்றால் நாம் இந்த கண்ணை என்ன பண்ணணும்? நம்முடைய கண்கள், மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிங்க. போல காண்கிறேன் என்றான். பார்த்தீங்களா? இங்கே ஒரு குருடன், பார்வையற்றவன், பார்வை பெறுவதற்காக ஆண்டவர்கிட்ட போனா கண்கள் திறக்கப்படும், குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவன் வரான். கர்த்தர் அவனுடைய கண்களை சுகப்படுத்துகிறார். என்ன உனக்கு தெரியுது? உன் கண்களுக்கு என்ன தெரியுது என்று கேட்டப்போ அவன் சொன்ன பதில் என்ன? இன்னொரு வாசிங்க. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷர்களை மரங்களை போல் காண்கிறேன் என்றான். கவனிங்க,
மனுஷர் நடுக்குறாங்க, அங்க இங்கி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. மரம் நடுக்குமா, மூவ் ஆகுமா? இல்ல, மரம் இருக்கிற இடத்துல தான் நிற்கும், அசையுமே தவிர அது இருக்கிற இடத்துல தான் நிற்கும். மனிதர்கள் அப்படி அல்ல, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியும். நடக்கிற மனிதர்களை நிற்கிற மரமாக பார்க்கிறேன். அப்படி என்றால் அவனுடைய கண்களிலே தெளிவு இல்லை, அவனுடைய பார்வையில தெளிவு இல்லை. ஆண்டவர் என்ன செய்தாரு? அடுத்த வசனம், பின்பு அவர் மறுபடியும் அவர் கண்களை மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். ஏறிட்டு பார். உன் பார்வை தெளிவாய் இருப்பதற்கு உன் கண்களின் பார்வை ஒரு ஆழமான பார்வை. நல்லவனா கெட்டவனா, இவன் மோசம் போக்குறவனா இல்லை நமக்கு அனுகூலமானவனா? எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், இவங்க யாரு, எப்படிப்பட்டவர்கள் என்று இன்னைக்கு அறிய முடியாமல் வாழ்விலே எத்தனை கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகளை மனுக்குலம் அனுபவிக்குது. தெளிவடைய வேண்டும் என்றால் என்ன சொன்னாரு கர்த்தர்? வாசிங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். நீ கண்களை ஏறிடு, கண்களை ஏறிடு, கண்ணை ஏறிட்டு பார், மேல நோக்கி பார். அப்போ உன் கண்ணுக்கு தெளிவு வரும். ஒரு ஆழமான பார்வை, அதை அறிஞ்சிக்க முடியும். ஒரு ஆழமான பார்வை நமக்கு வேண்டும். வேதத்தில் எவ்வளவு ரகசியங்கள் இருக்குது தெரிய மாட்டேனுதே. ஒரு மேலோட்டமான பார்வை இருக்கிறனால மனிதர்களை எப்படி பார்க்குறோமோ அது போல தான் வேதத்தை மேலோட்டமாக படிச்சுக்கிட்டு போகிறோம். அதில் ஒரு கருத்து இருக்குது, அவ்வளவோட சரி. அது உள்ளுக்கு என்ன ஒரு ஆழமான கருத்து இருக்குதே. இன்றைக்கு வேத வசனம் என்பது பாலாவே நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கிறது அல்ல. பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாலை கடைஞ்சு இருக்கிற வெண்ணைய, பாலை விட சத்து வெண்ணெய், அதை உருக்குனா நெய்யி. அப்படி ஆழமான ரகசியங்கள் வேதத்துல இருக்குது. ஆனா இந்த மேலோட்டமான ஒரு பார்வை மனிதனையும் உலகத்தையும் வேதத்தையும் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இன்னொருவனை பார்க்கலாம். காகால் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன், சேபூல் என்று சொல்லப்பட்ட மனிதன், இவங்க 2 பேருடைய உரையாடலை பாருங்க. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. காகால் அந்த ஜனங்களை கண்டு இதோ மலைகளின் உச்சிகளில் இருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று. ஜனங்கள் இறங்கி வராங்க, ஏதோ ஒரு படை நமக்கு எதிராக இறங்கி வருது, மலை உச்சியிலிருந்து மனிதர்கள் வராங்க என்று காகால் சொல்றான். அதுக்கு சேபூல் என்ன சொன்னா? அதற்கு சேபூல் நீ மலைகளின் நிழலை கண்டு. அது மனிதர் அல்ல. ஒருத்தன் சொன்னா நடுக்கிற மனிதர்கள் நிற்கிற மரத்தை போல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இவன் சொல்றான். அது மனிதர்கள் அல்ல, இது மலையின் நிழல். வசிமா. அதற்கு சேபூல் நீ மலைகளின் நிழலை கண்டு மனிதர்கள் என்று நினைக்கிறாய் என்றான். நினைக்கிற இது மனிதர்கள் அல்ல. அப்ப அந்த பார்வை பார்த்தீங்களா? மனிதனே மனிதனா தெரியல, ஒருத்தனுக்கு மரமா தெரியுது, ஒருத்தனுக்கு மலையுடைய நிழலா தெரியுது. மலையின் நிழல் அது மனிதர்கள் அல்ல என்கிறார். தெளிவு, ஒரு ஆழமான ஒரு பார்வை யோவான் ஸ்நானனுக்கு இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு வேண்டுமென்றால் ஏறிட்டு பார்க்க செய்தார். கண்களை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். கண்களை ஏறிட்டு பார்க்கணும். கண்ணை ஏறிட்டு பார்க்க வேண்டுமானால் நம்முடைய தலையை தான் உயர்த்தணும். மேலே பாருனா தலையை உயர்த்தினாதான் பார்க்க முடியும், தலைகளை உயர்த்தினால் தான் பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏறிட்டு பாருங்கள், உங்க தலையை உயர்த்துங்க. உங்கள் மீட்பு சமீபம், உங்கள் வாழ்விலே விடுதலை சமீபம், உங்கள் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் விடுதலை மிக மிக சமீபம். ஆகவே தலையை உயர்த்துங்க, ஏறிட்டு பாருங்கள் என்று சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21:8. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்
பாருங்கள் என்றார். நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்துங்க, தலையை உயர்த்துங்க. சாலமோன் மண்டபத்துல ஒரு சப்பானியான ஒரு மனிதன் பிச்சை கேட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கிறான். பேதுரும் யோவானு வராங்க, அவங்களிடத்துலயும் பிச்சை கேட்கிறான். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க? ஏறிட்டு பார், உன் தலையை உயர்த்தி உன் கண்களை நீ ஏறிட்டு பார் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ஏதோ பிச்சை போடுறாங்க, நிறைய நமக்கு பணம் கொடுக்குறாங்க போல என்று ஆவலோடு தலையை உயர்த்தி கண்களை நிமிர்த்தி பார்த்தான், ஏறிட்டு பார்த்தான். அவன் வாழ்விலே விளங்கினது தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னபோது அவனுடைய கரடுகள், கால்களிலே இருந்த பலவீனங்கள் எல்லாம் அகன்றது. அவன் சுஸ்தம் அடைந்தான். எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்து மீண்டும் நடந்து குதித்து, அப்படி கர்த்தருடைய வல்லமை அந்த மனிதனுக்கு விளங்குறதை நம்ம பார்க்கலாம். நிமிர்ந்து பார். ஆண்டவர் அந்த குருடனான மனிதனுக்கு சொன்னாரு, தலையை நிமிர்த்து உன் கண்களை ஏறிடு. உன் கண்களை ஏறெடுத்தால் உன் வாழ்விலே தேவனுடைய வல்லமை விளங்கும், கர்த்தருடைய வல்லமை விளங்கும். ஆகவே தலையை உயர்த்துங்க, கண்களை ஏறிடுங்க. மீட்பு சமீபம், விடுதலை உங்களுக்கு சமீபம் என்று சொன்னார். சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய வாழ்க்கையில அவன் என் கண்களை நான் ஏறெடுப்பேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். உயர்த்தினான். என்ன நடந்தது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தது. கண்களை ஏறெடுக்கும் போது வல்லமை விளங்குது. கண்களை ஏறெடுக்கும் போது கண்களுக்கு பிரகாசம் வந்தது. கண்களை ஏறெடுக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒத்தாசைகள், உதவிகள், அனுகூலங்கள் உண்டாகிறது. 121 சங்கீதம் முதல் 2 வசனம். வரும் பர்வதங்களுக்கு நேராக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கண்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த குருடனான மனிதனுக்கு பார்வை தெளிவானது. ஊடுருவி பார்க்க முடியும். மனிதனை மனிதனாய், மரத்தை மரமாய் அவன் பார்க்க முடியும். ஒரு தெளிவு கிடைக்குது. இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு வெளிச்சம் வேண்டும். நம்ம கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டிம்மாக இருந்ததுனால நான் ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டேன், கண்ணாடி போட்டுக்கிட்டேன், இப்போ ரொம்ப தெளிவு தான். அந்த தெளிவை இந்த இடத்துல சொல்லப்படலை. ஆண்டவராகிய தேவனை அறிந்து கொள்ளுவதற்கு, கர்த்தருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளுவதற்கு, அவருடைய வல்லமையின் அந்த மகிமையான மகத்துவத்தை அறிந்து கொள்ளுவதற்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்களை தேவன் கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுவார். சபை மக்களுக்காக ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு, உம்மை தொழுது கொள்ளுகிற மக்களுக்கு ஒரு பிரகாசமான, ஒரு ஆழமான பார்வை வேண்டும். அவங்களுடைய கண்கள் பிரகாசமடைய வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அறியணும். ஏதோ வரோம் போகிறோம், வேத வசனத்தை உட்காந்து கேட்குறோம், விளங்குதோ விளங்குலையோ உங்களுக்கு தான் அது தெரியும். ஆண்டவருடைய மகத்துவம், தேவனுடைய மகத்துவம் என்ன என்று இந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ளுவதற்கு நம்முடைய கண்கள் ஒரு பிரகாசமான கண்கள். அந்த பிரகாசமான கண்களில் தான் ஆழமான பார்வை இருக்கும். அதுதான் யோவான் ஸ்நானனுக்கு இருந்தது. மனிதனை மனிதனா பார்க்குறாரு, இன்னொரு கூட்டம் மனிதர்களை விரியன் பாம்பு குட்டியா பார்க்கிறார். இன்னொரு மனிதன் தான் அவர், மனுஷ ரூபத்தில் தான் வந்திருக்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியாய் பார்க்கிறார். மூன்றையும் பார்க்கிறார். பாருங்க, எல்லா மனிதர்கள் தான், எல்லாம் அங்கே இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறவங்க தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் யாரு இவங்க, யாரு இவங்க, யாரு அவர் யாரு என்பதை அப்படியே புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்கள் நமக்கு வேண்டும். பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவில் தான் குடியிருக்கிறோம். நமக்கு பின்னால் வீட்டுக்காரங்க யாருன்னு தெரியாது, நமக்கு சைடு வீட்டுக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. எல்லா மனிதர்கள் எல்லாரையும் நம்ம நம்புகிறோம்.
ஆனா வாழ்க்கையில ஒரு அடிப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்படும் போதுதான் நமக்கு தெரியுது, ஓ மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, விரியன் பாம்பு குட்டியா தான் இருக்கிறாங்க, சபைக்குள்ள கூட ஓநாய்கள் இருக்கிறாங்க என்று பவுல் சொல்லுகிறார். இப்படி மனிதர்கள் மனித ரூபத்தில் காணப்பட்டாலும் அந்த ஆழமான பார்வையில தான் அந்த மனிதர்கள் யார் என்பதை தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புறது ஒரு பிரகாசமான கண்கள். எபேசியர் 1 தாம் கிறிஸ்துவை வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். தேவனுடைய ஜனங்களுக்கு, சத்தியத்தை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை பற்றி கொண்டு வாழக்கூடிய தேவ ஜனங்களுக்கு இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த கண்ணு போதாது, ஒரு பிரகாசமான கண்கள் வேண்டும். பொல்லாத உலகத்தில் பலவிதமான தன்மை கொண்ட மனிதர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, ஆழங்களை நாம் அறிந்து நம்ம ஜாக்கிரதையாய் வாழுவதற்கு, தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளுவதற்கு, அவருடைய வல்லமையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுவதற்கு நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு தான் சபைக்காக ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி அன்றைக்கு உரைத்தார். அவர் கிமுல உள்ளவர், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் சொன்னாரு, அக்காலத்திலே செவிடர்கள் வேதத்தை கேட்பாங்க, அக்காலத்திலே குருடர்கள் காண்பார்கள் அப்படின்னு ஒரு காலத்தை குறிப்பிட்டார். ஏசாயா 29:18, 29:18. அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். அக்காலத்திலே ஒரு காலம் வருது, ஒரு காலம் வந்து கொண்டு இருக்கிறது. அக்காலத்திலே செவிடர்கள் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். குருடர்கள் பார்ப்பாங்க, தெளிவான ஒரு பார்வை, ஆழமான பார்வை அவங்களுக்கு இருக்கும். அது ஒரு காலம் இருக்குது, அப்பதான் இருக்கும்னு சொன்னார். அது எந்த காலம்? இந்த காலத்தை தான் குறிப்பிட்டார். இந்த காலத்தை அன்றைக்கு குறிப்பிட்டார். அன்றைக்கு எல்லாரும் இருளுக்குள்ள அந்தகாரத்துக்குள்ள இருந்தாங்க. ஏன்னா இயேசு இல்லை, இயேசு வரல. ஆனால் இப்போ கிபி நம்ம அந்த நூற்றாண்டில் இருக்கிறோம். கிறிஸ்து பிறந்த பின்பு அக்காலம் என்று சொன்னது கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கு பிறகு. அந்த அக்காலம் என்று சொன்ன இக்காலத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆகவே எல்லாருக்குமே ஒரு பிரகாசமான கண்களை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும், மனிதனுடைய ஆழங்களையும் அறிந்து கொள்ள முடியும், உலகத்தையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும், நம்ம ஞானமா வாழ முடியும். தேவனுடைய மகத்துவங்கள், அவருடைய ஆழங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். அக்காலம் என்று சொன்னானே அது இக்காலம். ஆகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு தெளிவான ஒரு பார்வை, வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதன் ஆழத்தை ஆண்டவர் சபைக்கு தான் சொன்னார். மறைவான மன்னாவை நான் சபைக்கு கொடுப்பேன் என்று பெர்கமு சபைக்கு சொன்னார். மறைவான மன்னா, வேதத்தின் ரகசியம் மன்னா, வேத வசனங்கள், இதுல மறைந்திருக்கிற ரகசியங்கள், கருத்துக்கள் சபைக்கு தான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை ருசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும். மறைவான மன்னாவை பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொன்னார். மறைவான மன்னா சபைக்கு தான் வேதத்தின் ரகசியங்கள்,
அவருடைய மகத்துவத்தின் ஆழங்கள் எல்லாம் வெளிப்படும். ஆகவே நமக்கு ஆழமான ஒரு பார்வை, ஒரு தெளிவான ஒரு பார்வை நமக்கு மிக அவசியம். அதற்கு பார்த்தோம், கண்களை ஏறெடுக்கணும். கர்த்தருக்கு நேராக கண்களை ஏறெடுக்கணும். நம்ம தலையை உயர்த்தணும். நம்ம மேலே நோக்கி பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பார்வையெல்லாம் உலகத்திலேயே தான் இருக்குது. ஏதோ இங்கே வந்தால் உக்காந்துக்கிட்டு மேலே பார்க்குறோம், அவ்வளவுதான். ஆனால் இதை விட்டு தாண்டினாலே நம்ம பார்வையே வித்தியாசம். பேச்சு, வார்த்தை, சிந்தனை, நினைவு, கிரியை, நடக்கை எல்லாம் கம்ப்ளீட்டு டோட்டல் சேஞ்ச் ஆகிடும். ஆகவே நம்முடைய கண்களின் பார்வை, யோவான் ஸ்நானன் பார்க்கிறான். அவனுடைய பார்வை எப்படி இருந்தது? இயேசு யார் அறிந்து கொள்ளுகிறான். சதுசேயர் பரிசேயர் யார்? ஊடுருவி கண்கள் பார்க்குது. விரியன் பாம்பு குட்டி, பாய்சன். எருசலேம் நகரத்தார், யூதேயா பட்டணத்தார், அவங்களையெல்லாம் பார்த்தா அவங்க சாதாரண ஜனங்க. அவங்க சாதாரண ஜனங்க. அவங்களுக்குள்ள இந்த மாதிரி விரியன் பாம்புடைய பாய்சன் எல்லாம் கிடையாது. அவங்க சாதாரண ஜனங்க. அப்படி அதை புரிந்து கொள்ளுகிறான். யோவானை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்தின் காட்சியை பார்க்கிறான். பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசுவை ஆட்டுக்குட்டியானவராகவே பார்க்கிறான். எப்படி யோவான் ஸ்நானன் பூமியில இயேசுவை ஆட்டுக்குட்டியாய் அவன் தரிசிக்கிறான். அவன் கண்ணுக்கு அப்படியே தெரியுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அவனுடைய பார்வையும் ஒரு ஆழமான, ஒரு தெளிவான ஒரு பார்வை. ஆகவே வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பாருங்க, எத்தனை இடத்துல அவன் எழுதிக்கிட்டே போவான். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6, 8, 12, 13 இந்த வசனங்களை எல்லாம் பாருங்க. கர்த்தரை என்னன்னு சொல்லுவான்? ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவரை பணிந்து கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள். ஆட்டுக்குட்டியானவர் என்று ஒரு முறை, இருமுறை அல்ல, பல முறை அவனோட கண்களுக்கு ஆண்டவராகிய இயேசு ஆட்டுக்குட்டியானவராக தோற்றுகிறார். யோவான் ஸ்நானனுக்கு மாத்திரமல்ல, யோவானுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு மனிதனாய் இந்த உலகத்தில் அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தபோது அவருடைய பார்வை ஜனங்களை பார்க்கிறாரு, உலகத்து மக்களை பார்க்கிறாரு. அவரை பின்பற்றி வரக்கூடிய சீஷர்களையும் பார்க்கிறார். பார்த்தா அவரோட கண்களுக்கு இந்த உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் எப்படி தெரிந்தாங்க? ஓநாய் மாதிரி. சீஷர்களை பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். பொங்கல் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். கர்த்தரோட பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? நம்மளை எல்லாம் எப்படிதான் பார்க்கிறாரு? நம்மளை பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டி. உலகத்தாரை பார்க்கும் பொழுது அவங்கள பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது? ஓநாய் மாதிரி இருக்கு. இந்த ஓநாய்களின் நடுவே ஆட்டுக்குட்டிகளை இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார். உங்களை நான் உலகத்தில் அனுப்புற, புறப்பட்டு போங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். ஆகவே அதுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அறுப்புக்கு வேலையாட்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படி சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகவே நீங்க ஞானமா இருங்க. சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று நமக்கு ஒரு போதனை கொடுத்தார். உலகத்து ஜனங்களை பார்க்கும் பொழுது பிசாசினாலே பிறந்தவர்கள் அவங்கள பார்க்கும்போது ஓநாயா தெரியலாம். கர்த்தருக்குள் அவங்க ஞானஸ்நானம் பெற்று மறுபடி பிறந்தவர்கள் அவரோட பார்வையில ஆடுகளாக, ஆட்டுக்குட்டிகளாக தெரிகிறார். நம்ம ஆட்டுக்குட்டி, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்கள், ஆட்டுக்குட்டி. அதனால தான் சீமோன் பேதுருவிடத்துல
கர்த்தர் கடைசியா உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பேசும்போது, சீமோன் பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறியா என்று கேட்டப்போ, ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கே தெரியும். அப்படி என்றால் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நம்மளை ஆட்டுக்குட்டின்னு தான் சொன்னார். ரெண்டாந்தரமும் கேட்டாரு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாம் தரமும் கேட்ட பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்? மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், தெரியும் நான் உங்களை நேசிக்கிறேனா இல்லையா, உண்மையா நான் நேசிக்கிறேனா இல்லையா என்பது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆடுகளை மேய்ப்பாயாக. ஊழியம் செய்வது ஆடுகளை மேய்க்கிறது. ஜனங்கள் ஆடுகள், அவருடைய கையுக்குள்ளான ஆடுகள், அவருடைய ஜனங்கள். அப்ப கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய ஜனத்தை ஆடுகளாக, ஆட்டுக்குட்டிகளாக பார்க்கிறார். அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை அவர் எப்படி பார்க்கிறார்? ஓனாயா பார்க்கிறார். அப்படின்னா சபைக்குள்ள ஓனாயே இல்லை. நல்ல காலம் எல்லாரும் ஆடுகள் அப்படின்னு மாத்திரம் நினைச்சிட முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பார்வையும் ஒரு தெளிவான, ஒரு ஆழமான பார்வை. அவனுடைய பார்வை தூரத்து செய்தியை கூட சொல்லுறான். நாம் போன பிறகு சபைக்குள்ள என்ன நடக்கும்? இன்றைக்கு சபையை நான் நல்லா வச்சிருக்கிறேன், நான் சென்று போன பின்பு சபை எப்படி இருக்கும் என்று சபையை குறித்து ஒரு ஆழமான பார்வையில அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28-29. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். சபையை குறித்து ஜாக்கிரதையாயிருங்க. இது அவருடைய சொந்த சுயரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. சபையை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருங்கள். நான் போன பின்பு அப்போ சாங்க பவுல் உலக ஓட்டத்தை முடிச்சு அவர் இளைப்பாறுதலுக்கு போன பின்பு என்ன நடக்கும், சபைக்குள்ள என்ன நடக்கும் என்பது இந்த இடத்துல ஒரு ஆழமான பார்வையிலே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களுக்குள்ளிருந்து எழும்போம் கொடிதான ஓநாய்கள். சபை தப்பாது. சபையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளிருந்து எழும்பும் அப்படின்னு சொன்ன. அப்படி என்றால் அவரோட பார்வை எப்படி இருந்தது? எல்லாரையும் ஆடா பார்க்க முடியல, எல்லாரையும் ஆட்டுக்குட்டியாய் பார்க்க முடியவில்லை. ஒரு சிலரை ஓனாயாய் பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெளிவு, ஒரு ஆழமான பார்வை யோவான் ஸ்நானனுக்கு இருந்தது போல, இயேசுவுக்கு இருந்தது போல, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இருந்தது போல இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அதே ஒரு தெளிவான ஒரு பார்வை. அடுத்த வசனம், உங்களிலும் சிலர் எழும்பி, உங்களுக்குள் சபைக்குள்ள இருந்து எழும்புவாங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படிக்கு மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய், நான் போன பிறகு என்ன நடக்கும், சபைக்குள்ள சபையை தப்ப விடாத ஓநாய்கள், ஒரு கொடிதான ஓநாய்கள் எழும்பும், அது உங்களுக்குள்ளிருந்து கூட எழும்பும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இவர்களுடைய பார்வை எப்படி, நம்முடைய பார்வை எப்படி? நம்ம எல்லாத்தையும் யதார்த்தமாக நம்புகிறோம், எல்லா மனிதர்களையும் நம்ம நம்புகிறோம் அல்ல.
எப்பயுமே ஜாக்கிரதையா, நம்முடைய ரட்சிப்பு, நமக்கு தேவன் கொடுத்த சத்தியம், நமக்கு கர்த்தர் கொடுத்த சபை, இதுல நம்ம ரொம்ப எச்சரிப்பா நம்ம இருக்கணும். உங்களுக்குள்ளிருந்தும் ஒரு சில ஓநாய்கள் எழும்பும், சபை தப்பாது, கஷ்டம் என்பதை நான் போன பிறகுதான் இது நடக்கும் என்று இனி வரக்கூடிய சம்பவத்தை அங்கே சொல்லுகிறார். ஆகவே சபைக்குள்ளும் எல்லாரும் ஆடுகள் அல்ல, எல்லாரும் ஆடுகள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, உங்களுக்குள்ளும் 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார் இல்ல. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 70வது வசனம் நினைக்கிறேன். 70. இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். 12 ஊழியக்காரங்க, 12 அப்போஸ்தலர்கள், அதுல ஒருத்தன் பிசாசாய் இருக்கிறான். அந்த 11 பேருக்கு தெரியல. 11 பேருக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் ஆதி முதலே தம்மை காட்டி கொடுப்பவனை அவர் அறிந்திருந்தார். அவருடைய பார்வை ஒரு ஆழமான பார்வை, ஆழமான பார்வை. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை நன்றாய் அறிகிறார், ஜனங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். அத்தனை ஒரு தெளிவு, அந்த தெளிவான பார்வை தான் சபைக்கு வேணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நமக்கு வேணும். அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய மகிமையை நாம் புரிந்து கொள்வதற்கு, உலகத்திலையும் மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி பழகணும் என்று மனிதனுடைய ஆழத்தையும் நம்ம அறிந்து வைத்துக் கொள்றது நல்லது. ஏமாற்றப்படக்கூடாது இல்லையா? சபையில தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறார், ஆடுகளாகவே பார்க்கிறார், ஆட்டுக்குட்டிகளாய் பார்க்கிறார். பேதுருவை பார்க்கும் பொழுது, பேதுருவை ஒரு முறை அவர் பார்க்கும் பொழுது, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான் என்று சொல்லுவார். எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாரு? இவருக்கு ரொம்ப ஆசை, எல்லாரும் என்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க, என்னை பத்தி என்ன சொல்றாங்க, நான் யாரு, எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சீஷர்கள் இடத்துல கேட்டான். அப்ப சீஷர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே உங்களை எல்லாரும் யோவான் ஸ்நானன், அவன் சிரசேதம் பண்ணப்பட்டவன் திரும்ப வந்துட்டான், எரேமியா தீர்க்கதரிசி அப்படியெல்லாம் சொல்றாங்க உங்களை. அப்படியா, சரி நீங்க என்ன சொல்றீங்க, நான் யாரு, நீங்க என்ன சொல்லுறீங்க அப்படின்னு கேட்பார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதற்கு இயேசு அவனை என்ன மாதிரி வாழ்த்துறாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், பாக்கியவான், நீ சரியா பதில் சொன்ன, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, உனக்கே உதிச்ச காரியம் அல்ல. இந்த பதில் நான் யார் என்பதை தெளிவா கரெக்டா சொன்னியே, இது உனக்குள்ள வந்த காரியம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் சொன்னார். வெளிப்படுத்தினார். நீ பாக்கியவான். பரலோகத்தில் இருக்கிற பிதா நான் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், நீ பாக்கியவான். அப்ப பேதுருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், கூட இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், ஓ அவனை பாக்கியவான் சொல்லிட்டாரே. அதே சாப்டர் தான், அதே அதிகாரத்துல தான் கொஞ்ச நேரத்துக்குள்ள பாக்கியவான் என்ன ஆனான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 to 23 வரை. முதல் இயேசு நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆண்டவர் சீஷர்களோட பேசினார். நம்ம எருசலேமுக்கு போறோம், மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவர் கொலையுண்டு சிலுவையில் அறையப்பட்டு ஆனா 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாக்கியவான் யாரவன்? பேதுரு. அந்த பாக்கியவான் அவரை அப்படியே கொஞ்ச தூரம் தள்ளி கூட்டிட்டு போய்
இது என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா இப்ப பாக்கியவானா செய்வேன், பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார் இவனுக்கு ரகசியங்களை. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாதே, இப்படியெல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது, அப்படியெல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று. இது உங்களுக்கு சம்பவிக்கலாமா? அப்படி சம்பவிக்க கூடாது. அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? இத்தனை உரிமை பாருங்க. கர்த்தரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்படியெல்லாம் நீங்க சாகக்கூடாது, உங்களுக்கு மரணம் அப்படி நேரிடக்கூடாது என்று சொன்னான். அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். எனக்கு அப்பாலே பின்னாக போ சாத்தானே. ஒரு பாக்கியவான் கொஞ்ச நேரத்துக்குள்ள, சற்று நேரத்துக்குள்ள சாத்தானா மாறுறான். நம்மளும் அப்படிதான். இப்ப பாருங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? அப்படியே பாக்கியவான்களா இருக்கிறீங்க. எல்லாரோட முகத்தையும் பார்க்கும் பொழுது பாக்கியவான்கள். இவங்க எல்லாரும் கர்த்தருடைய ஆடுகள், கர்த்தருடைய மந்தைகள், ஆட்டுக்குட்டிகள் அப்படின்னு தோணுது. ஆராதனை முடிஞ்சு இந்த கேட்டை, இந்த வாசலை தாண்டி போனதுமே யாராயிருவோம்? நம்ம பேச்சு, நம்ம வார்த்தை, நம்ம பார்வை, நம்ம கிரிய, நம்ம நடக்க எல்லாம் என்னவா மாறிடும்? பாக்கியத்தை இழந்து சாத்தானா மாறும். வீட்டுக்கு போனா சொல்லவே வேண்டாம், 100க்கு 100 என்னதான்? சாத்தானே. பார்த்தீங்களா? கர்த்தர் அதை பார்க்கிறார். நீ ஆலயத்துல பாக்கியவான், வெளியே போனா சாத்தான், வீட்டுக்குள்ள சாத்தான். இன்னைக்கு ஆட்டுக்குட்டியா இருக்கணும், ஆடுகள் ஆடா இருக்கணும். நம்ம சாத்தானா ஓனாயா மாறக்கூடாது, எப்பயுமே மாறக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படியே பாக்கியவானாய் இருந்தவன் சாத்தானாய் மாறுகிறான். ஆகவே யாரை பத்தியும் ஆண்டவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். எல்லா மனிதர்களையும் அவர் அறிந்திருக்கிறார். மனிதர்களை குறித்து யாருமே அவருக்கு சொல்ல வேண்டாம். அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆடு, இவங்க ரொம்ப மோசம், இவங்க சாத்தான், அவங்க ஓனாய், அப்படி ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. அவர் எல்லா மனிதர்களையும் அறிந்திருந்தபடியினால் மனிதனை குறித்து யாரும் அவருக்கு சொல்ல அவசியமில்லை. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24-25. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. எல்லாரையும் அவருக்கு தெரியும். கவனிங்க, எல்லாரையும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவரோட பார்வை ஒரு தெளிவான பார்வை, ஆழமான பார்வை. நல்லா தெரியும். இப்படி பார்த்த உடனே நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். நம்ம ஒன்றும் அவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. அவருக்கு மனிதருக்குள் இருப்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கவில்லை. ஆண்டவரே, அந்த மனுஷன் ரொம்ப மோசம், இந்த மனுஷன் ரொம்ப நல்லவங்க, நீங்க உங்களுக்கு கட்டாயம் ஆசீர்வாதம் கொடுக்கணும், அவங்க ரொம்ப மோசமான மனிதர், அவங்கள நீங்க ஆசீர்வதிக்க கூடாது அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நல்ல மனிதன் யார், கெட்ட மனிதன் யார், எது ஆடு ஆட்டுக்குட்டி, எது ஓனாய் சாத்தான் என்பதையெல்லாம் தெளிவாய் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருக்கா? நாம் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருக்கா? சீசர்களுக்கே அன்னைக்கு இல்லை. கர்த்தர் சொல்லுறது என்னன்னே புரிய மாட்டேனது. ஒரு நாளிலே தேவனாகிய கர்த்தர் சிலுவையின் பாடுகளுக்கு முன்னாடி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். நம்மகிட்ட அப்படி சொன்னா யாரா இருக்கும்? அவங்களா தான் இருக்கும், இவங்களா தான் இருக்கும், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா இவங்க பேதைகளும் பேதைகள். வரிசையா போய் 11 பேரும் கேட்குறாங்க, ஆண்டவரே நானும், ஆண்டவரே நானும், நான் தான் உங்களை காட்டி கொடுக்க போறேனா? நானும் இல்லை இல்லை.
11 பேரும் கேட்டுட்டாங்க. 12வது யூதாஸ். எல்லாரும் கேட்டாங்க, நம்ம கேட்காம இருந்தா எப்படி? அவனு போய் ஆண்டவரை நானும். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னபடியே. அப்ப அந்த 11 பேருக்கும் அது புரிஞ்சிருக்கணும் இல்ல? அது அவங்களுக்கு புரியவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 26 வசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக நான் இந்த துணிக்கையை தோய்த்து. ரெண்டாவது இன்னொரு அடையாளத்தை, ஆண்டவரே யார், உங்களை காட்டி கொடுக்கிறது யார்? நானோ 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 என்று 21, 22 வசனங்கள்ல கேட்பாங்க. அப்ப ஆண்டவர் இல்ல, அவன் தான் யூதாஸ்ன்னு சொல்லிட்டார். ஆனா அவங்களுக்கு புரியல. இப்போ 2ஆம் தரம் அவன் யார்? இந்த துணிக்கையை தோய்த்து நான் யாருக்கு கொடுப்பேனோ அவன் தான். ஆனா கூட புரியல. வசிமா. இயேசு பிரதியுத்தரமாக நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருக்கிறபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும் படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும் படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அந்த ஜனங்களுடைய ஒரு அறியாம வருங்க, அவ எவ்வளவு ஒரு பேதைகளா அவங்க இருந்திருக்கிறாங்க. துணிக்கு தோய்த்தனை யாருக்கிட்ட கொடுப்பனும் அவன் தான். அப்பையும் விளங்கல. சரி போ, நீ செய்யறத சீக்கிரமா செய், என்னை காட்டி கொடுப்பையில போய் செய் அப்படின்னு சொல்லிட்டார். அவன் புறப்பட்டு போனான். அப்பயும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ பணப்பைய அவன் கையிட்டு இருக்கிறான், பஸ்கா பண்டிகை, அதுக்கு போய் கடையில் போய் ஜாமா எதுவும் வாங்குறதுக்கு சொல்றாரு போல, பொருள்கள் வாங்க சொல்றாரு போல, இல்ல தரித்திர ஏழைகளுக்கு உதவி செய்ய சொல்றாரு போல, அப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஆட்கள்? ஒரு நல்ல காரியத்தை 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தா கூட என்னை பத்தி தான் பேசுனாங்க அப்படின்னு கதையை கட்டி பெரிய ரகளையவே உண்டாக்கிடுவோம். பார்த்தீங்களா, சீசர்கள் ரொம்பவே வேதைகளா போயிட்டாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது, ஒரேடியா ஓனாயாவும் இருக்கக்கூடாது. நம்ம தெளிவு வேண்டும், நம்முடைய கண்களிலே ஒரு தெளிவு வேண்டும். அதற்கு ஒரே வழிதான், ஏறிட்டுப்பார். கண்களை ஏறிட்டுப்பார். நம்ம மேலே நோக்கி பார்க்கணும், கத்தரை தான் பார்க்கணும். மணவாட்டி கத்தரோட சபை கத்தரையே நோக்கி பார்க்குது. ஆண்டவர் சொன்னாரு, போதும், உன் பார்வையை கொஞ்சம் திருப்பு, உன் கண்கள் ஒன்றினால் என்னை வென்றாய். இன்னைக்கு கத்தர் போதும், நீ என்னை பார்த்தது போதும் அப்படின்னு கேட்கிறாரா? ஏய் என்ன பாரு, உன் தலையை உயர்த்தி உன் கண்களை ஏறெடுத்து என்ன பாருன்னு சொல்றாரா? இல்ல போதும், நீ பார்த்தது என்னை வென்று விட்டாய் அப்படி சொன்னாரா? யாக்கோபு ஜெபித்தான், விடிய விடிய ஜெபித்தான், என்ன போக விடு என்று கேட்டார். இன்னைக்கு நம்மளை பார்த்து, ஏ 1 மணி நேரம் ஆகிலும் நீ ஜெபிக்க கூடாதா அப்படித்தானே கேட்கிறார் இல்லையா? நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? நம்முடைய கண்கள், மணவாட்டியின் கண்கள் எப்படி இருக்கணும்? சபை மக்களோட கண்கள், தேவனுடைய ஜனங்களுடைய கண்கள் எப்படி இருக்கணும்? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஆம், கர்த்தர் சொன்னார், மணவாட்டியே, சபையே, என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய். கண்கள் இருந்தாதான் கவர முடியும். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொள்ள. கர்த்தரையே பார்த்து, ஓயாமல் கர்த்தரையே பார்த்து, கர்த்தரையே கவர்ந்து கொண்டாள் சபை. அந்த பார்வையில தான் நம்மளை பார்க்கிறார், ஊடுருவி பார்க்கிறார். ஆனா இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஆடாக ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோமா? இல்லை ஓனாயா சாத்தானா? பேதுருவை போல சாத்தானா இருக்கிறோமா? உலகத்தாரை போல ஓனாயா இருக்கிறோமா?
பவுல் சொன்ன ஓநாயா இருக்கிறோமா? சபையை தப்ப விடாத ஒரு கொடிதான ஓநாய். அது ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும். கர்த்தருடைய சபை, அவருடைய சரீரமாகிய சபை, அவருடைய சொந்த ரத்தத்தால் மீட்டுக்கொண்ட, சுய ரத்தத்தால் மீட்டுக்கொண்ட சபை. ஆகவே நாம சபைக்குள்ள எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பார்வை எப்படிப்பட்டது? ஆகவே கண்களை ஏறெடுக்கணும். சப்பானி ஏறெடுத்தான், அவருடைய வல்லமை விளங்கிடுது. அவன் பூரண ஆரோக்கியம் அடைந்தான். அவன் பரிபூர்ண ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் அவன் சுகம் பெற்றான். சர்வாங்க சுகத்தை அவர் கொடுத்தார். குருடை ஏறிட்டு பார்த்தான். மனிதனை மரமாய் பார்த்தவன் இப்போ மனிதனை மனிதனாய், மரத்தை மரமாய். ஒரு தெளிவு, ஆழமான பார்வை தேவ பிள்ளைங்களுக்கு இருந்திருக்கு. பார்த்தீங்களா? நம்ம யோவானை பார்த்தோம், யோவானை பார்த்தோம், பேதுருவை பார்த்தோம், இயேசுவை பார்த்தோம். இவங்கெல்லாம் அவங்களோட பார்வை எப்படிப்பட்ட பார்வை? நாம ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை, எல்லாம் அப்படியே பார்க்குறோம். அந்த மாதிரி உலகத்தை பார்த்தா பரவாயில்ல, மேலோட்டமாக தான் பார்ப்பேன், உலகத்தை ஆழமாக நான் பார்க்க மாட்டேன். மனிதரை புரிந்து கொள்ள ஒரு ஆழமான பார்வை வேண்டும். வேதத்தின் மகத்துவத்தை அறிய, ரகசியங்களை புரிந்து கொள்ள ஒரு ஆழமான பார்வை வேண்டும். நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? நம்முடைய கண்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் நாம் கர்த்தரை பார்க்க போகிறோம், பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறோம். நம்முடைய கண்களிலே ஒரு பிரகாசம் வேண்டும். சபை மக்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுல் சபைக்காக ஜெபித்தார். நம்மையும் நம்முடைய கண்களையும் நம்முடைய பார்வையும் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். தெளிவை தாங்க ஆண்டவரே. என்னுடைய பார்வையிலே ஒரு ஆழமான ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு மேலான ஒரு பார்வை எனக்கு வேண்டும் என்று நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான இந்த 3வது மாதத்தினுடைய முதல் நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே எங்களை கூட்டி சேர்த்த உங்களுடைய அன்புக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கண்மணியாய கிறிஸ்து இயேசுவை உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை உள்ள நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அருமையான வல்லமையான வார்த்தைகளுக்காய் முதலாவது நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர், எல்லாவற்றுக்கும் மேலான தேவாதி தேவன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உடைய வல்லமையுள்ள பலத்த கரம் எங்களோடு கூட, என் சபையோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை போற்றி புகழுகிறோம், உன்னை வாழ்த்தி வணங்குகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாமே கர்த்தாவே, கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைகளின்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படம் அடைவதில்லை சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கமடைந்து போவதே இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் யோவானை பார்க்கும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. ஆகவே அவருடைய பார்வை கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய பார்வையானது கர்த்தாவே ஸ்தோத்திரம் சகலவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சரியாய் நிதானிக்கத்தக்கதாய் அமைந்தது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியே கர்த்தாவே வேதத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாங்கள் தியானித்தபடி அநேகரை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே உடைய கிருபை பெற்றவர்களாய் இருந்தார்கள் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்க அப்படியே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவினவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்கிற பரிசுத்த நாமமுடையவர். ஆமென் கர்த்தாவே. இந்த இடத்திலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உலாவின எங்கள் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாங்கள் சகலவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிதானிக்கத்தக்கதாய் எங்களுடைய தேவ ஆவியானவர் எங்களோடு இடைபட வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் கர்த்தாவே.
கர்த்தாவே, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே விலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று ஆண்டவரே சொன்னீங்களே கர்த்தாவே. அந்தபடியே கர்த்தாவே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் சகலவற்றையும் கண்டுபிடிக்க கிருபை தாங்க. யூதாஸ் காரியத்தை போல கர்த்தாவே உலகத்தினுடைய பிரதான ஆசாரியத்தில் அல்ல கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு பிரதான ஆசாரியரை கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த பிரதான ஆசாரியர் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரா இயேசு கிறிஸ்து எனும் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று வேதம் எங்களுக்கு போதிக்கிறது கர்த்தாவே. அந்த பிரதான ஆசாரியர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவியலுக்கு இலவினரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்க இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவரா என்று வேதம் எங்களுக்கு போதிக்கிறபடியே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் போதும் கர்த்தாவே, உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே, எங்கள் கண்கள் உமையே நோக்கி பார்ப்பதாக, இன்றைக்கு இருதயமானது எப்பொழுது உமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருப்பதாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே, உம்முடைய சத்தம் கேட்கத்தக்கதாய் கர்த்தாவே, சகலவற்றையும் நிதானிக்கத்தக்கதாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவே. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுந்தது போல பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சாந்தமும் இரக்கமும் நிறைந்ததாயும் சமாதானத்தால் நிறைந்ததாயும் இரக்கத்தால் நற்கரியால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிற பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை எங்கள் ஒருவருக்கு தாங்க கர்த்தாவே. கடைசி காலத்திலே ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கிற விளக்கை போல அநேகரை கர்த்தரில் ஆதாயப்படுத்தக்கூடிய சுடர்களை போல எங்களை மாற்றிய கர்த்தாவே. வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிய கர்த்தாவே தாழ்த்துகிறோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற பிரகாசமான நட்சத்திரங்களை பெறும் என்றைக்கு பிரகாசிப்பார் சில வேத வாக்கு ஒவ்வொரு இடத்திலும் பலிக்கு வந்து பலிக்கும்படியாய் தாழ்த்தி பெருமையாக்குறோம். கர்த்தர் பெரியவராய் பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய அற்புதங்களை செய்யுங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயவலமாய கர்த்தர் முடிவு பரியந்தம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்டில் உங்களோடு இருக்கிறேன் சில வார்த்தை நிறைவேறும்படியாய் தாழ்த்தி பெருமையாக்கி ஒப்படைக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென்.